ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான முக்கியமான தகவல் எல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 10ஆம் தேதி அன்று பௌர்ணமியானது நடக்க இருக்குது. இந்த பௌர்ணமிக்கு பிறகு சில பல நல்ல மாற்றங்கள் எல்லாம் இந்த கும்பராசியில் சேர்ந்தவங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, முக்கியமாக ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயத்தை நீங்கள் பரிகாரமாக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் இன்னும் விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்த்து முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கும்பராசியோட சின்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடம் போன்ற அமைப்பில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குடத்தை திறந்து பார்த்தா தான் உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். அதே போல் தான் இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வெளி தோற்றத்தை வச்சு நீங்கள் இவங்களை எடை போடவே கூடாது. அவங்க கூட இருந்து பழகினதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய அருமை அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் பிறந்தவங்க நீங்கள் உங்களுடைய மனதில் இருப்பதை பிறர் அறியாதபடி மறைத்து வைத்திருப்பீங்க. தொடர்ந்து 10 நிமிஷம் பேசிய பிறகு தான் உங்கள் மனதில் இருப்பதை பிறரிடம் அறிய முடியும். மேலும் உங்களிடம் பல திறமைகள் இருந்தாலும் கூட சரியான முறையில் வெளிப்படுத்த தெரியாது. சரியான தூண்டுதல் இருந்தால் மட்டுமே கும்பராசி அன்பர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுடைய பிள்ளைகளால் உங்கள் அந்தஸ்து உயரும். 5வது இடத்திற்குரிய புதனே உங்கள் ராசியின் அதாவது உங்களுக்கு 8வது இடமான கன்னிக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நீண்ட ஆயுள் உண்டாகும். ஜீவனஸ்தானமாகிய 10வது இடத்துல விருச்சகம், அதன் அதிபதி செவ்வாய். ஜோதிட மாந்திரிகம் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் பிறந்த நீங்கள் எல்லா சக்திகளும் நிறைந்த ஆலயத்திற்கு செல்லும்போது இன்னும் பல பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அப்படிப்பட்ட ஆலயமே கும்பகோணம் கும்பேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆலயத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் போங்க. ஸோ நல்ல ஒரு பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கும்பராசியை சேர்ந்தவங்க எப்பொழுதுமே ஒரு விதமான யோசனையிலே காணப்படுவாங்க. குழப்பத்தோடையே இருப்பாங்க. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆழ்ந்த சிந்தனை அப்படிங்கிறது இருக்கும். சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்ப நேரம் யோசித்து அதுக்கப்புறம் தான் இதை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இவங்கக்கிட்ட நீங்கள் டக்குன்னு எந்த ஒரு வேலையும் எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணுவாங்க. அப்படி ஸ்லோவாக பண்ணாலுமே நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த வேலையில் நுணுக்கங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அவ்வளவு பொய்யும் பேச தெரியாது. நம்ம எப்படி மற்றவங்க கிட்ட போய் பேசாமல் கரெக்டாக இருக்குமோ அதே போல் நம்மளை சுற்றி இருக்கவங்களும் இருக்கணும், உண்மையாக நடந்துக்கணும் அப்படின்னு ஆசை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதனாலேயே நிறைய பேர்கிட்ட இவங்க வந்து ஏமாறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கூடயே இருந்து நீ பண்ணுறது தப்பு ரைட்டுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்கள வந்து இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன் அப்படின்னா இவங்களே சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் கூட யோசித்து பண்ணுற ஒரு நபர் தான். ஸோ மற்றவங்க வந்து இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இவங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அமைதியாக இருந்துகிட்டே பெரிய பெரிய சாதனைகளை படிக்கக்கூடிய அன்பர்களாக தான் இந்த கும்பராசிக்காரங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கும்பராசிக்கு ராசி அதிபதி சனி பகவான் அப்படிங்கிறதுனால சனிக்கிழமை தோறும் உங்களால் முடிந்த உதவி யாருக்காவது ஒரு அன்னதானம் வழங்குங்க. அல்லது ஒருத்தர் 2 பேருக்காவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுக்கு விரதம் இருந்து வாழுங்க, காக்கைக்கு சாதம் வைங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் தொடர்ந்து சனிக்கிழமையன்று செஞ்சீங்க அப்படின்னா மென்மேலும் சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் உங்கள்கிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கும்பராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா
நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் இப்படி ஒரு விஷயம் சொல்லும்போது கண்டிப்பாக யார் யாருக்கெல்லாம் உண்மையாலுமே இந்த கும்பராசி சேர்ந்தவங்க உண்மையாலுமே இப்படி தான் இருக்காங்களா அப்படின்னு மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ராசி அதிபதி இந்த காலகட்டத்தில் சனி தானம் வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொடர் பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வாக்கு சாதுரியத்தால் தொழிலில் சாதனை படைப்பீங்க. கம்பீரமான தோற்றம் கிடைக்கும். மன தைரியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சகல சௌபாக்கியங்களும் தேடி வரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி நல்லபடியாக காணப்படுவீங்க. பேச்சில் அனுபவம் முதிர்ச்சி தெரியும். வளமான நிம்மதியான எதிர்காலத்திற்கான அறிகுறிகள் தென்படும். மனக்குழப்பங்கள் நீங்கி நிம்மதியும் தெளிவும் பிறக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நிலவிய மந்த நிலை நீங்கி நல்ல முன்னேற்றகரமான பலன்கள் ஏற்படும். திருமணத்திற்கு நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த தொகைகள் வந்து சேரும். சுற்றமும் நட்பும் நிறைந்த சூழலில் கோலாகலமாக திருமணம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீங்க. மேலும் 4/6/2025 அன்று காலை 7:35 முதல் 6/6/2025 அன்று இரவு 8:06 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எடுத்த செயல்களில் அவசரப்படாமல் நிதானமாக சிந்தித்து செயல்படுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. முக்கியமாக காரியங்கள் அனைத்துமே இழுபறியாகும். அரசின் சட்ட திட்டங்களை மதித்து நடப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி ராசியிலேயே சஞ்சரிக்கிறாரு. மேலும் ஜென்ம சனியின் ஆதிக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2ல் ராகுவும் அஷ்டமத்தில் கேதுவும் இருந்து மாத தொடங்குவதால் மனக்குழப்பங்கள் தீரும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நினைத்ததும் செய்ய முடியாது. அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் இருப்பதால் தொழிலில் சில இடையூறுகள் வந்து சேரும். தொகை வருவதில் தாமதங்கள் வரும். எதிலுமே கவனத்தோடு செயல்பட வேண்டிய மாதமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு சுகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், தனலாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு, இவருடைய பரிவர்த்தனை யோகம் அற்புதமான யோகமாக இருக்க போகுது. இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். புதிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். தொழிலில் கூடுதல் லாபம் போன்றவை கிடைக்கும். மேலும் சம்பள உயர்வின் காரணமாக புதிய வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கிடைக்கும். இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. மேலும் பொது வாழ்வில் இருப்பவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கப்பட்டு ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க. ஜென்மத்தில் ராகுவும் 7ல் கேதுவும் சஞ்சரிப்பதால் மிக கவனத்தோடு செயல்பட வேண்டும். எதையும் திட்டம் போட்டால் இயலாது. நண்பர்கள் பகைவர்களாக மாறுவாங்க. சிறிய காரியத்திற்கு கூட அதிக அலைச்சலும் பிரயாசையும் எடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகுங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத இடமாற்றம் மனக்கவலையை அதிகரிக்க செய்யும். விரயங்களில் இருந்து விடுபடவும் வீண் வாக்குவாதங்களில் இருந்து அகலவும் தடுமாற்றம் ஏற்படாமல் இருக்கவும் ராகு கேது கூறிய பரிகாரம் செய்வது நல்லது. அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்கு புதன் பகவான் சென்றிருக்காரு. அங்கு உள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்கினார். மேலும் பஞ்சம அஷ்டாதிபதியான புதன் சூரியனோடு சேரும்போது உங்களுடைய பிள்ளைகள் வழியில் நல்ல சம்பவங்கள் நடக்கும். அவர்களின் கல்யாண முயற்சி கைகூடி வரும். பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இருந்து வந்த தடை நீங்கும். உடன் பிறப்புகளின் வழியே நன்மை ஏற்படும். வழக்கு ஏதாவது இருந்தால் அதில் சாதகமான பலனை பார்க்க முடியும். இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனத்தை பயன்படுத்தும் போது பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. வண்டி இயக்கும் போது முக்கியமாக நீங்கள் ஹெல்மெட் அணிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பணி சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பணியிடத்தில் தேவையில்லாத சச்சரவுகளை விளக்கிறதுக்கு நீங்கள் இந்த காலகட்டத்தில் யாருக்கிட்டையும் அதிகமாக உங்களுடைய கருத்துக்களை பரிமாறாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. முதலீடு ஏதாவது புதிதாக செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு சின்ன தொகை முதலீடு வேணால் செய்யுங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் விரைய செலவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். தேவையில்லாத செலவுகள் தான் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் தேவையில்லாத செலவுகளை முக்கியமாக கம்மி பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட செலவு மட்டும் செய்யுங்க. அதே போல் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதவியின் மூலயமா கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.